இன்றைக்கி என்னோடய ஸ்டைலில் எக் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, புதினா எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன். ப்ளஸ் வந்துட்டு அரிசியும் ஊற வச்சு வச்சுட்டேன். அதுக்கு முன்னாடி வந்துட்டு உங்களுக்கு எத்தனை எக் வேணுமோ அது எல்லாமே வந்துட்டு பாயில் பண்ணி எடுத்துக்கணும். பாயில் பண்ணிட்டு அதை உரித்து எடுத்துகிட்டு நீங்கள் ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி லைட்டாக உப்பு, கரம் மசாலா, மிளகாத்தூள்லாம் போட்டு அந்த எக் வேக வச்சுருக்கோம்ல அதை அதில் வந்துட்டு கொஞ்சம் லைட்டாக பரட்டி எடுத்து வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு அடுப்பை பற்ற வச்சு குக்கரை வச்சு எண்ணெய் கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிட்டு ஸ்பைசஸ் போட்டுக்கணும். ஸ்பைசஸ் போட்ட அப்புறமா வெங்காயம் போட்டுறணும். வெங்காயம் போட்டுட்டு பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, புதினா இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கணும். வதக்கிட்டு தக்காளி போட்டுட்டு கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வதக்கணும். எந்த பிரியாணியாக இருந்தாலும், வெஜ் பிரியாணி, பிளெயின் பிரியாணி, எக் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, எந்த பிரியாணியாக இருந்தாலுமே கொஞ்சம் வெங்காயம் வந்துட்டு நல்லா வதங்குச்சுன்னா பிரியாணி நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். நல்லா வந்துட்டு அது வதங்கணும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் லைட்டாக நான் தயிர் ஆட் பண்ணியிருக்கேன். தயிர் ஆட் பண்ணிவிட்டு நான் வந்துட்டு தேவையான அளவு மிளகாத்தூள், மல்லித்தூள், தனி மிளகாத்தூள், கரம் மசாலா, மஞ்சத்தூள் இதெல்லாம் லைட்டாக ஆட் பண்ணிக்கிட்டேன். ஆட் பண்ணி இல்லை ஒரு 2 மினிட்ஸ் அந்த மாதிரி வந்துட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு நான் வந்து 2 டம்ளர் அரிசி எடுத்தேன். 2 டம்ளர் அரிசிக்கு நம்ம 4 டம்ளர் தண்ணி ஊற்றணும். ஸோ நான் வந்துட்டு 4 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு நீங்கள் எந்த டம்ளரில் எடுக்கிறீங்களோ அதே டம்ளரில் அரிசி எந்த டம்ளரில் அதே டம்ளரில் தண்ணி ஊற்றிடணும். தண்ணி ஊற்றி அரிசி எல்லாமே போட்டுட்டு நம்ம பாயில் பண்ணி இந்த மசாலாவில் பரட்டி வச்சுருக்கோம்ல அந்த முட்டையை மேலேயே போட்டோம். நெக்ஸ்ட்டு புதினா மேலே தூவிட்டு கொஞ்சம் ஆயிலோ இல்லைன்னா நெய்யை ஊற்றிட்டு லெமன் புழிஞ்சு விட்டுலாம். நான் ஆல்ரெடி தயிர் கொஞ்சம் போட்டுருக்கனால லெமன் வந்து லைட்டாக தான் போட்டேன். ஸோ குக்கரில் 2 விசில் விட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான எக் பிரியாணி ரெடி ஆகிடும்.